Sorry guys, copyright problems, so mute the song. Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் BGM. So வேற லெவல்ல இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் தான் கேட்டிருந்தாரு. So அவர்க்காக தான். So இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன், ட்ரை பண்ணி பாருங்க. So பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்து இந்த சைஸில் நீங்கள் எல்லா பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிக் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ஏ குரூப் போய்க்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் 3 குரூப் இருக்கும். இதில் கீழே இருக்கிறதே நான் கிளிக் பண்ணி குரூப் போய்க்கிறேன். ஸோ இதில் இப்போ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதே அந்த லேயர் கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ பேக் வந்துருங்க. இதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற 2 லேயருமே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துடலாம். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தாலே போதும், அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுக்காக தான் நான் 960 கன்வெர்ட் பண்ண சொன்னேன் பிக்கை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணா மெட்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டாக அதுக்கு மேலே இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா HDR எஃபெக்ட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 தான் கொடுத்துருப்பேன். ஸோ 60 வச்சுக்கோங்க. இது 30 எதுக்காக கொடுக்குறேன், நிறைய பேர் ஓல்டு வெர்ஷன் அலைட் மோஷன் யூஸ் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணும் போது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச BGM ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.